அனைவருக்கும் வணக்கம். முதல் அரங்கிலே ஒரு சித்திரத்தை நானே வரைந்து சற்றாக விரித்து கொண்டு சென்றேன். அதில் மையமாக நான் சொன்னது இதுதான். வேதங்களிலிருந்து இந்திய சிந்தனை முறையுடைய ஒரு தொடக்கத்தை நாம் எடுத்தோம் என்றால் அதில் ஐரோப்பியர் நமக்கு அளிக்கக்கூடிய சித்திரம் பல தெய்வங்கள், அதாவது பாலித்தீசம் என்று அவர்கள் சொல்லக்கூடிய தன்னிச்சையாக உருவாகி பெறுகின பல தெய்வங்கள் அதில் நிகழ்ந்து அவற்றுக்கிடையே ஒரு ஒருமை அவர்கள் கண்டடைந்து அவற்றுக்கு ஒன்று இரண்டு தெய்வங்களை ஆம்னிபொட்டன்ட் காட்ஸ், ஆக்கல் அழித்தல் காத்தல் ஆக மூவை செய்யக்கூடிய தெய்வங்களாக உருவகித்து மெல்ல அதிலிருந்து அப்ஸ்ட்ராக்ட் காட் அல்லது ஃபிலாசபிக்கல் காடை சென்றடைந்தார். இந்து மதம் என்பது இன்று இருக்கக்கூடிய வடிவிலேயே இந்த 3 களங்களில் தான் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது என்று தெரியும். இன்னும் சொல்லப்போனால் 4 களங்களில் இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய மத நம்பிக்கையும் ஏறத்தாழ அப்படி தான் இருக்கும். அதாவது நீங்கள் பரம்பொருள், பராசக்தி என்று, பிரம்மம் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்துருவ தெய்வத்தை, ஃபிலாசபிக்கல் காடை, அப்ஸ்ட்ராக்டான வடிவத்தை, முதன்மையாக தெய்வத்தை வழிபடுவீர்கள். அது இல்லாத யாருமே கிடையாது. நீங்கள் வழிபடக்கூடிய எந்த தெய்வத்தையுமே அதை சொல்லிவிடுங்க, பரம்பொருளே என்று சொல்லிவிடுங்க. அதிலிருந்து ஒரு ஆம்னிபொட்டன்ட் காடுக்கு நீங்கள் வருவீங்க. அதாவது ஆக்கல் கழித்தல் காத்தல் 3 செய்யக்கூடிய சிவன், விஷ்ணு, சக்தி போன்ற தெய்வங்களுக்கு. அதிலிருந்து மறுபடியும் வந்து பல உருவம் கொண்ட தெய்வங்களுக்கு நீங்கள் வருவீங்க, குறிப்பிட்ட தெய்வங்களுக்கு. அதாவது இந்த கோயிலுக்கு போனால் கல்யாணம் ஆகும், இந்த கோயிலுக்கு போனால் ஜாதக தோஷம் நீங்கும் என்று. அப்புறம் அதில் நிறைய தெய்வங்கள் இருக்குது. அதில் ஒரு படி கீழே வந்து உங்களுக்கு குல தெய்வம், காவல் தெய்வம், குடும்ப தெய்வம் என்று 3 அடுக்கு தெய்வங்கள் இருக்கும். இது எல்லாமே ஒரே சமயத்தில் ஒருவருடைய நம்பிக்கையாக இருக்கும்போது தான் அவர் இந்துவாக இருக்கிறார். அதாவது நம்முடையது 4 அடுக்கு தெய்வ முறைமை. முதல் 3 அடுக்குகளும் இணைந்து அப்ஸ்ட்ராக்ட் காட் என்கிற 4வது அடுக்கை நிலைநிறுத்தி வைத்திருக்கின்றன. இதை நம்மால் பல சமயங்கள் நம்மால் விளக்க முடிவதில்லை. நம்மை பார்த்து ஒருவர் நீங்கள் பல தெய்வ வழிபாடு கொண்டவர் என்று சொன்னால் ஆம் என்றோ அல்ல என்று நம்மால் சொல்ல முடியவில்லை. நாம் பல தெய்வ வழிபாடு கொண்டவர்கள் தான், ஆனால் ஒரு தெய்வ வழிபாடு கொண்டவர்களும் கூட. நீங்கள் உருவ வழிபாடு கொண்டவள் என்று ஒருவர் சொன்னால் ஆம், தான் உருவ வழிபாடு கொண்டவள் தான், ஆனால் அருவ வழிபாடு கொண்டவள் கூட. எந்த சைவருமே உருவ வழிபாடு செய்வார் அல்ல என்று ஒரு தியரி உண்டு. அதாவது சைவத்துடைய மையமாக இருக்கக்கூடிய சிவலிங்கத்துடைய பேரே உரு தான். உருவமற்ற உருவத்துக்கு வேறு வழி இல்லாமல் ஒரு குருளை கல்லை நாட்டி வழிபடுவது தான் சிவலிங்கம். உரு தான் அது. இந்தியாவில் ஆல்மோஸ்ட் எங்குமே கருவறையில் உருவத்தை வழிபட வழக்கம் சைவத்திற்கு கிடையாது. கருவறையில் தெய்வம் வந்து எப்போவுமே கல் தான், வெறும் வடிவற்ற கல்வி தான், முகங்கூட கிடையாது, ஒரு முழுங்கை கல் தான், உரு. அது எங்கு உருவாகுது, உரு என்கிற ஒரு முரணியக்க வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தையை விளக்க தெரிந்தால் இந்து தத்துவத்தை விளக்கி விடலாம். உருவும் அருவுமான ஒன்று. வைணவர்களும் உளனெனின் உளநிலனின் என்றாகிய ஒன்று என்று தான் அதை சொல்லுவாங்க. இந்த முரண்பாடை அல்லது இந்த டயலெக்டிக்ஸை, இந்த முரண் இயக்கத்தை, டயலெக்டிக்ஸுங்கிறதுக்கு சரியான சம்ஸ்கிருத வார்த்தை யோகாத்ம ஞானம் என்பது. யோகாத்மன்ற இணைவு ஞானம். முரண்பட்ட 2ஐ இணைத்து ஒரு ஞானத்தை அடைவதற்கு பேர் யோகாத்ம ஞானம். பகவத்கீதை என்பது ஒரு யோகாத்ம நூல். அது யோகங்கிறது இன்றைக்குள்ள யோகா அபியாசங்கிற அர்த்தத்தில் அல்ல, யோக இணைவுங்கிற அர்த்தத்தில் அந்த யோகங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது. யோகாத்ம நூல் அது. இந்த விஷயம் இது எப்படி ஒரு என்று ஒன்றாகவே இருக்கிறது, பிரிக்க முடியாத 2 வார்த்தைகளாகவே இருக்கின்றன என்பதைத்தான் மிக விரிவாக தொடர்ந்து பேச வேண்டியிருக்கிறது. அதாவது அமெரிக்காவிலே சென்று பெரிய மலைகளை
முகங்களாக செதுக்கி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அங்கே ஒரு பழங்குடியுடைய முகம் ஒரு மலையிலே தெரிகிறது என்று ஒரு இடம் உண்டு அமெரிக்காவில். ஒரு ட்ரைபல் ஹெட்டுடைய முகம் தெரியும் பக்கவாட்டில் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில். அதுக்கு நிறைய ப்ரோஷெல்லாம் அடித்து பயங்கர டூரிஸ்ட் சென்டராக வச்சுருப்பாங்க. அப்படி பார்த்தா இந்தியாவில் ஆயிரக்கணக்கான முகங்கள் தெரியுது. தாடகை மலையில் ஆரம்பித்து அங்கே வரைக்கும் நிறைய மலைகள் இருக்குது. புத்தர் படுத்திருக்க மலை இருக்குது. திருச்செங்கோடு மலையே ஒரு ஆள் படுத்திருக்க மாதிரி தான் இருக்கும். யானை மலை இருக்கிறது. ஆனால் அங்கே நான் செல்லும்போது துரதிருஷ்டவசமாக அந்த அந்த பழங்குடி தலைவனுடைய தாடை கீழே விழுந்து விட்டது. ஆகவே அந்த முகமே தெரியல, வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் டூரிஸ்ட் வந்து கிட்டத்தட்ட இதை அங்கே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருப்பதனால வடிவமான ஒரு மலையை எப்படியாவது உருவாக ஆக்கிவிட வேண்டியங்கிற துடிப்பு உங்களுக்கு ஏன் இருக்குது? ஒரு மலையை பார்த்த உடனே யானை மாதிரி இருக்குல்ல, ஒரு ஆள் படுத்திருக்க மாதிரி இருக்குல்ல, ஒன்றுமே இல்லைன்னா அடுப்பு கூட்டி வச்சுருக்க மாதிரி இருக்குல்ல, ஏதாவது ஒரு வடிவத்தை ஆட்ரிபியூட் பண்ணாமல் உங்களால் பார்க்கவே முடியாது. வடிவற்ற ஒன்று உருவாக்கக்கூடிய பதற்றம் மனிதனை வந்து நிலைக்குலைய வைக்கும். அதாவது சில சமயங்களில் பாறை கட்டுகள் இடகி உடைந்து கிடக்கூடிய பெரிய பரப்பில் போய் நின்றீங்கன்னா முதல்ல ஒரு டிஸ்ட்ரக்ஷன் உருவாகும். ஒரு டிஸ்ட்ரக்ஷன் தான். உங்களுக்குடைய கட்டுமானங்கள்லாம் அழியும். நீங்கள் ஒரு மாதிரி பதற்ற ஆவீங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஃபிகர் பண்ண ஆரம்பிப்பீங்க. இது ஒரு பண்டி குட்டி மாதிரி இருக்குது, இது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து நார்மலிசிக்கமாகுங்க. ஏன்னா உருவம் நடுவில் தான் உங்களால் வாழ முடியும். அருவம் நம்முடைய அகத்தை தொந்தரவு செய்கிறது. ஏன்னா நாம் உருவம் கொண்டவர்கள். ஆகவே நமக்கு உருவம் தேவைப்படுகிறது. ஆனால் ஆச்சரியம், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பிரபஞ்சம் என்பது உருவற்ற ஒன்று தான். எந்த ஒரு சிஸ்டமேட்டிக் ஃபார்மும் இல்லாத ஒரு பிரம்மாண்டத்தை தான் நம்ம உலகம் சொல்லி கொண்டிருக்கோம். ஆனால் அதில் கஷ்டப்பட்டு உருவங்களை உருவாக்குறோம், சிம்மெட்ரியை உருவாக்குறோம். சிம்மெட்ரி இல்லாத இடத்துல நீங்கள் வாழ முடியாது. அதை வேண்டுமென்றே குலைத்து சில கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. கனடாவில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகம் ஒரு போஸ்ட் மாடர்ன் ஸ்ட்ரக்சர். அது முக்கோணங்கள் சதுரங்களால் அறைகளை கட்டியிருக்காங்க. உள்ளே போன உடனே வந்து முதல்ல வெளியே போகணுங்கிற எண்ணம் தான் வரும். ஏன்னா அதுக்குள்ள இருக்க முடியாது. ஆஸ்திரேலியாவில் ஒரு பின்னவினத்தை கட்டுறம் இருக்குது. கட்டுறதை பார்த்த உடனே அந்த சிற்பியை 2 அடி அடிக்கணுங்கிற எண்ணம் தான் வரும். சிம்மெட்ரி இல்லாத இடத்துல நம்மளால் வாழ முடியறதில்லை. ஒரு தாளத்தை அடிக்கக்கூடிய ஒருவர் இப்படி அடித்து முத்தாய்ப்பு அடிக்க விட்டுட்டிங்கன்னா நீங்கள் மனசுக்குள்ளே முத்தாய்ப்பு அடிப்பீங்க. ஏன்னா அந்த ஃபினிஷிங் டச் உங்களுக்கு தேவைப்படுது. நீங்கள் அந்த சிம்மெட்ரியை உருவாக்கிட்டே இருப்பீங்க. இந்த சிம்மெட்ரி உருவாக்கக்கூடிய தன்மை நம்மகிட்ட இருக்கிறதுனால தான் நாம் தொடர்ந்து அருவிலிருந்து உருவத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். உருவு என்பது அருவாக நமக்கு தெரியும், ஆனால் உருவாகத்தை நாம் எடுத்துக்கொள்ளும். இதுதான் அதனுடைய தொடர். இது ஆகவே நான் அடையவில்லை, எனக்கு தேவையில்லைன்னு சொல்லக்கூடியவங்க கூட நான் ஏற்கனவே சொன்ன போல வாக்கு விக்கிரகம் என்று ஒன்றை உருவாக்கி கொள்ள தான் வேணும். காவிய விக்கிரகத்தை உருவாக்கி கொள்ள தான் வேணும். பல வேறு வர்ணனைகளை கொடுத்து ஆகணும். குறைந்தபட்சம் அது 2வது வேணும். அதுக்கு 3வது வந்து கலை என்று சொல்லுவாங்க. கலைனா ஆர்ட் அல்ல, அடையாளம். சம்ஸ்கிருதத்தில் கலை என்ற அடையாளம். அப்போ நீங்கள் விக்கிரகம் என்று நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சிலையை உருவாக்குவதற்கு முன்னால் 3 ஸ்டெப் இருக்குது. அதாவது அடையாளம் இருக்குது. சும்மா ஒரு சிவலிங்கம் என்பது ஒரு அடையாளம் தான். அல்லது மண்ணை குமிச்சு வைக்கிறாங்க. பூதம் வழிபாடுகளில் மண்டை வந்து செங்குத்தாக குவிச்சு வச்சு வழிபட்டு கலைச்சிடுவாங்க. அது அடையாளம் தான், கலை தான். வைணவத்திலே கலை என்பது இந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது. அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய வடிவம் என்பது விவரணைகள், போய்டிக் டிஸ்கிரிப்ஷன்ஸாலானது. அளவற்றது, முடிவற்றது, அருளாளன், அளவற்ற அருளாளன், கருணையாளன். இதுவும் விக்கிரகம் தான். இது வந்து காவிய விக்கிரகம். அதுக்கு முன்னால் ஒரு பேர் போடப்படுகிறது. பரிசுத்தாவி, அல்லாஹ், பிரம்மம். அந்த பேர் வந்து ஒரு நாம விக்கிரகம் அல்லது ஒரு வாக்கு விக்கிரகம். எப்படியோ அந்த விக்கிரகத்தை உருவாக்காமல் நம்மால் அதை கையாள முடியாது. அதை நம்ம நினைச்சு பார்க்க முடியாது, எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது, கற்பனை பண்ண முடியாது. இந்த லிமிட்டேஷன்லேருந்து தான் எந்த இடத்துல வேதம் நிறுத்துதோ அந்த இடத்துல இருந்து வேதத்தை கவுக்க ஆரம்பிக்கிறோம் நாம். அதை தான் இந்த 2வது உரையில் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்படி ஒரு உருவகத்தை சொல்லலாம். இமயமலையை பார்ப்பதற்கான வழி என்பது இப்போ ஏற்கனவே உரையை இப்படி சொல்லலாம்னா, எவரெஸ்டில் இருந்து அப்படியே கீழே இறங்கி ரிஷிகேஷ் வந்து காசி வந்து
டெல்லி வந்து கன்னியாகுமரி வரைக்கும் வர்றது தான் முந்தின உரையில் பார்த்தோம். ஆனால் அது இயல்பானதல்ல. கன்னியாகுமரியிலேருந்து பஸ் பிடிச்சு போய் கஷ்டப்பட்டு இமயமலையில் ஏறி போகிறது தான் இயல்பானது. இங்கிருந்து பார்க்கறது தான் இயல்பானது. அப்படி பார்த்தா வேதங்களை ஒரு கவிழ்த்து பார்க்கக்கூடிய, தலைகீழாக்கி பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்குது. அந்த பார்வை வழியாகத்தான் நாம் இன்று இருக்கக்கூடிய சூழலிருந்து வேதங்களை சரியாக புரிந்து கொள்ள முடியும். அதை எப்படி சொல்லலாம்னா, நாம் கிட்டத்தட்ட வாழக்கூடிய இந்த காலம் ஏறத்தாழ 1700 ஆண்டுகளாக நிகழ்ந்த ஒரு பெரிய பரிணாமத்திற்கு பிறகு நாம் நின்றுட்டு இருக்கோம். அது என்னவென்றால், ஆகமங்கள் உருவாகி கூடவே பெருமதங்கள் என்று சொல்லக்கூடிய வைணவ, சைவ, சாக்த பெருமதங்கள் உருவாகி, அந்த மதங்களுக்குள்ளே பல்வேறு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் உருவாகி, ஆலயங்களாகி, வழிபாடுகளாகி, அன்றாடமாகி, அனுஷ்டானமாகி, அதில் பிறகு நின்று கொண்டு நாம் வேதங்களை பார்த்து கொண்டிருக்கோம். அதை இப்போ நான் கன்னியாகுமரியில் நின்று கொண்டு எவரெஸ்ட்டை பார்க்குறோம். ஆகவே எவரெஸ்ட்லேருந்து கன்னியாகுமரியை பார்ப்பதற்கு நம்ம நிறைய கற்பனையில் தான் பார்க்க முடியும். அப்போ இந்த பரிணாமத்தை இங்கு பார்ப்போம். அதில் முக்கியமாக சொல்லப்பட வேண்டியது ஆகமங்கள் என்பதை தான். ஆகமங்கள்ங்கிற வார்த்தை மிக அதிகமாக தமிழில் மேம்படுத்தப்படக்கூடிய ஒன்று. நண்பர்களே, ஒரு அகங்காரமாக நான் சொல்ல விரும்பலை. ஆனால் இந்த கோயில் வழிபாடுகளை ஒட்டி ஆகமங்களை பற்றிய சர்ச்சைகள் அடிக்கடி வரும். இன்று வரை சிற்பிகள் தவிர வேறு எவருமே ஒரு அடிப்படை புரிதலோடு ஆகமங்களை பற்றி பேசி நாம் படித்ததே கிடையாது. ஏறத்தாழ எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் ராங் தான். என்ன காரணம் அப்படின்னா, அவங்க யாருமே ஆகமங்களை ஒட்டுமொத்தமாக பார்த்தது கிடையாது. அவங்களுக்கு தெரிந்த ஒரு ஏரியாவை தான் சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அனுஷ்டான ஞானத்திலிருந்து அனுஷ்டான சார்ந்த ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக பார்ப்பதற்கு மீண்டும் நீங்கள் ஐரோப்பிய அறிஞர்கள், இந்தோலஜிஸ்டுகளை தான் நாட வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க ஒட்டுமொத்தமாக தொகுத்து பார்த்துருக்கிறார்கள். ஆகமங்களை ஒட்டுமொத்தமாக தொகுத்து பார்ப்பதற்கு முன்னாடி ஒரு வரையறை கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த வரையறை ஒரு சுவாரஸ்யமான ட்விஸ்ட்டு தான். ஆனால் அதை யோசித்து பார்க்க வேண்டியது. நீங்கள் ஆகமங்கள் வேதங்களுக்கு எதிரானவை. ஆகமங்கள் வேதங்களுக்கு முன்வைக்கப்பட்ட இன்னொரு வேதங்கள், அல்லது ஆகமங்கள் வேதம் என்ற கண்ணாடிக்கு முன்னாடி வைக்கப்பட்ட இன்னொரு கண்ணாடி. முற்றிலும் வேறான ஒன்று ஆகமங்கள். ஆனால் இந்திய மரபில் வேதாகமம் என்று சேர்த்து தான் சொல்லப்பட்டிருக்கு. வேதாகமம்ங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் உண்டு. கிறிஸ்தவர்கள் இங்கே வரும்போது இங்கே ஏற்கனவே புழக்கத்தில் இருந்த வார்த்தை வேதாகமம் என்ற ஒற்ற வார்த்தை. அதை அப்படியே எடுத்துக்கொண்டு பைபிளுக்கு பேர்பட்ட சத்திய வேதாகமம் அப்படின்னு. ஆக்சுவலாக அது 2 முரண்பட்ட வார்த்தைகளை இணைத்து உருவாக்கப்பட்ட ஒற்றை வார்த்தை வேதாகமம். இப்படி சொல்லலாம், ஒரு விதை போல. ஒரு விதைக்குள்ள உயிர் இருக்குது, அந்த உயிர் வளர்க்க தேவையான உணவும் இருக்குது. ஒரு கூழாங்கலுக்குள்ள பருப்பொருளும் இருக்குது, அக்னியும் இருக்குது என்று சொல்வது போல். ஒரு உயிர்க்குள்ள அண்டமும் இருக்குது, பீஜமும் இருக்குதுன்னு சொல்வது போல். அதை சாங்கிய மரபு அல்லது இந்து மரபில் என்ன சொல்லுவாங்கன்னா, போக்தா போஜியா ரெண்டும் ஒரு அணுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு அணுக்குள்ளே உண்பவனும் உண்ணப்படுவதும் இருக்கும். போக்தா போஜியா ரெண்டும் இருக்கும். உண்ணப்படுவதும் உண்பதும் இருக்கும். அதுபோல் இந்த டூயாலிட்டி, ஒரு அணுவில் இருக்கக்கூடிய அந்த டூயாலிட்டி இந்த வார்த்தையில் இருக்குது. வேதாகமம் ஒரு வார்த்தை, ஆனால் முற்றிலும் வேறானது. இது அதையும் அது இதையும் மறுக்கக்கூடியது. அது எப்படி, அந்த மறுப்பு எப்படி வந்தது? அதுக்கு ஒரு ஹிஸ்டாரிசிட்டியை நான் இங்கே ஒரு வரலாற்று சித்திரத்தை இங்கே உருவாக்க விரும்புகிறேன். இங்கு வைணவ சைவ மரபை சார்ந்தவர்கள் இருக்கலாம், அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்த ஒரு மரபு இருக்கிறது. அந்த நம்பிக்கை மரபு எப்போவுமே ஒரு நம்பிக்கையாளன் இங்கே வந்தால், சைவம் அல்ல வைணவத்தை சார்ந்த ஒரு அறிஞர் இங்கு வந்தால், ஆகமங்கள் என்பதை வேதங்களின் இயல்பான நீட்சி என்று தான் சொல்வார். ஆகமங்கள் வேதங்களின் ஒரு பகுதி என்று தான் சொல்வார். ஆகமங்களும் வேதங்களும் ஒரே காலகட்டத்தில் உருவானவை என்று தான் சொல்வார். ஆகமங்களையும் வேதங்களையும் ஒரே வேதவியாசர் தான் உருவாக்கியதாக சொல்வார். ஆனால் ஹிஸ்டரி அப்படி அல்ல. அதுதான் நான் சொன்னேன், ஒரு மரபான அறிஞர் ஏன் தவறாக சொல்கிறார். வரலாறு அப்படி அல்ல. மொழிநடை, செய்யுள் கட்டமைப்பு, பயன்படுத்தப்பட்டிருக்க வார்த்தைகள், பிற நூல்களில் உள்ள ரெஃபரன்சஸ், இது அடிப்படையில் தான் டெக்ஸ்டுடைய காலத்தை அறிஞர்கள் நிர்ணயிக்கிறார். அதற்கு ஒரு மரபு ஐரோப்பாவில் உண்டு.
நாம் இன்னும் கூட நம்முடைய கல்வி நிலையங்களில் கூட அந்த மரபை கடைபிடிப்பதில்லை. ஆனால் இப்படி தான் அதான் அந்த தமிழில் வந்து திருக்குறள் இன்னும் 2 லட்சம் வருஷம் ஆச்சு, தொல்காப்பி எழுதி 12 லட்சம் வருஷம் ஆச்சுன்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். நம்ம நம்பிக்கையை தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் இதுதான் மொழிநடை, 2 செய்யுள் அமைப்பு, பயன்படுத்தப்பட்டிருக்குள்ள சில குறிப்பிட்ட வார்த்தைகள், பிற நூல் குறிப்புகள் ஆகியவற்றை கொண்டு ஒரு காலத்தை நிர்ணயிக்கும் போது ஆகமங்களில் எந்த ஆகமத்துடைய காலமும் பொது யுகம் அல்லது கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி போகவே போகாது, அல்லது 4ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டு. இந்த காலகட்டத்தில் இந்த ஆகமங்கள் அனைத்துமே உருவாகியிருக்கின்றன. அது வரலாற்று ரீதியான முதல் விஷயம். ஆனால் இந்த வரலாற்று சான்றுகளில் இன்னொன்று என்னென்னா, ஆகமங்களை பற்றிய முதல் கல்வெட்டு சான்றே 9ஆம் நூற்றாண்டில் தான் கிடைக்கிது, அதுக்கு முன்னாடி கிடைக்கிறதில்ல. வைகானச ஆகமத்தை பற்றி சோழர் காலத்து கல்வெட்டு தான் முதல் கல்வெட்டுன்னு சொல்கிறாங்க, அது இங்கே தான் கிடைக்கிது. 2, ஆகமங்களுடைய பெரும்பாலான குறிப்புகள் தென்னிந்தியாவில் தான் கிடைக்கிது. ஆகமங்கள் தென்னிந்தியாவிலே உருவாகியிருக்கலாம் என்று வாதிடக்கூடிய ஐரோப்பிய அறிஞர்கள் இருக்கிறாங்க. ஆகமங்கள் உருவாக்கத்தில் தமிழகத்துக்கு மிக பெரும் பங்கு இருக்குது என்று சொல்லப்படக்கூடிய, அல்ல பெரும்பாலும் எல்லா ஆகமுமே தமிழக ஆகமந்தான் என்று எல்லா ஆகமுமே தமிழக ஆகமந்தான், ஆனால் வடமொழியில் எழுதப்பட்டது, சம்ஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் இருக்கிறாங்க. நான் அதை கவுண்டர் பண்ணுற அளவுக்கு அறிஞர் கிடையாது, ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இருக்கலாம், ஏன்னா இங்கே தான் குறிப்புகள் இருக்குது. இந்த ஆகமங்களை விவரிக்கக்கூடிய ஒரு வரலாற்று தன்மை என்னென்னா, இந்த ஆகமம் எப்படி சொல்லப்படுகிறதுன்னா, ஒரு அவங்களுக்கு அந்த வேதத்தோட கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஏற்கனவே சொன்ன போல வேதத்திலிருந்து தான் வந்தது என்று காட்ட வேண்டியிருக்கு. இப்போது போதாயன சூத்திரத்தில், வேதத்தில் எழுதப்பட்ட போதாயன சூத்திரத்தில் விகனச முனிவரை பற்றி ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. விகனச முனிவர் சொன்னதின் அடிப்படையிலே 4 ஆசிரமங்களும் இயற்றப்பட வேண்டும் என்று ஒரு வரி வருகிறது. விகனச முனிவர் உருவாக்கியது வைகானச ஆகமம். விகனச முனிவருடைய வாரிசுகள் தான் வைகானசத்தை முன்னெடுத்தார்கள் என்று ஒரு தொன்மத்தை கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சுவாரஸ்யமான அம்சம், ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, விகனச என்பதற்கு ஒரு முனிவருடைய பெயரில் அந்த ஸ்லோகத்தை எடுத்து பார்த்தா விகனசம் என்பது வானப்பிரஸ்தம் என்று தான் அர்த்தம். வனத்தில் செல்லுதல் என்று தான் அந்த விகனச என்ற வார்த்தைக்கு அர்த்தம். ஆனால் இவங்க அதை ஒரு முனிவராக மாற்றி அந்த முனிவரிலிருந்து வைகானசன் ஆகமத்தை உருவாக்கி அதை நிலைநிறுத்தி ராஜராஜ சோழன் காலம் வரைக்கும் தமிழகத்தில் ஓங்கி நின்றது வைகானச ஆகமம் தான். அதே மாதிரி பஞ்சராத்திரம் அல்லது பாஞ்சராத்திரம், அது கிருஷ்ண யஜுர்வேதத்தில் 5 இரவுகளிலாக செய்யப்படக்கூடிய ஒரு வேள்வியை பற்றி குறிப்பு இருக்கிறது. அந்த குறிப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணி பாஞ்சராத்திர ஆகமம் வேதங்கள் இருக்கிறது, வேதங்களே தொடர்ச்சி என்று ஒரு உருவகத்தை உருவாக்குறாங்க. இது நம்பிக்கை சார்ந்தது. வரலாறு இப்படி பார்க்குறோம். நம்பிக்கை, என்னுடைய மரபு என்பது தூய அறிவை மேற்கொள்ளக்கூடிய அத்வைத மரபு. ஆகவே நம்பிக்கையை நாங்கள் இகழ்வதில்லை. நம்பிக்கை ஒரு பக்கமும் தர்க்கத்தை இன்னொரு பக்கம் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடியவர். ஆக இங்கே சிலர் வேதங்களிலிருந்து தான் ஆகமங்கள் உருவாகின, அவை தவிர்க்க முடியாத பகுதிகளை நம்புவார்கள்னா அவர்களுடைய நம்பிக்கை, அதையும் ஒரு பக்கத்தில் நாங்கள் யோசிக்கிறோம். ஆனால் இதுதான் வரலாறு. ஆகமங்கள் இப்படி தான் உருவாகி வந்திருக்கின்றன. தமிழகத்தில் ராஜராஜ சோழன் முன்வைத்தது வைகானச ஆகமத்தை. அதன் பிறகு ராமானுஜர் காலம் வரைக்கும் அது வலுவாக இங்கே இருந்திருக்கிறது. ராமானுஜர் தான் வைகானச ஆகமத்தை ஒரு படி கீழாக நிறுத்தி பாஞ்சராத்திர ஆகமத்தை மேலே கொண்டு வந்தார். பாஞ்சராத்திர ஆகமத்தை சார்ந்த பாத்ம சம்ஹிதை போல, சம்ஹிதை என்றால் தொகை நூல்கள், பாத்ம சம்ஹிதை போன்ற நூல்கள் அடிப்படையில் தான் தமிழகத்திலே பெரும்பாலான வைணவ ஆலயங்களிலே பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய நிறைய கோயில்களில் வைகானச ஆகமம் தான், திருப்பதியிலே வைகானச ஆகமம் தான். தமிழகத்தில் கூட சில ஆலயங்களில் உக்ர நரசிம்மர் அல்லது அக்னி நரசிம்மர் போன்ற உக்ர தெய்வங்கள் இருந்திருந்தால் வைகானச ஆகம பூஜை அங்கே இருக்கும். சில கோயிலில் ஒருவர் இருவர் வைகானசை சார்ந்த ஒரு மரபு இருக்கும். இந்த வைகானச ஆகமத்தை ஏன் சொல்கிறேன்னு பின்னாடி சொல்கிறேன், ஆனால் ஒரு தெளிவுக்காக சொல்கிறேன். ராமானுஜர் என்ன காரணத்தினால் வைகானச ஆகமத்தை தள்ளி வைத்தார் என்றால், வைகானச ஆகமத்தின்படி விகனச முனிவரின் நேரடி மரபில் வந்தவர்கள் தவிர வேறு எவருக்குமே திருமேனி தொட்டு பூஜை செய்வதற்கான உரிமை கிடையாது. அவர்கள் மட்டும்தான் செய்ய முடியும். அது ஒரு ஜாதி. இந்தியாவிலேயே ஒரு 3000 சொச்சம் குடும்பங்கள் தான் இருக்கின்றன.
15,000 நபர்களுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அவள் தான் பூஜை பண்ணணும், வேறு யாரும் பெருமாள் கோயிலில் பூஜை பண்ணக்கூடாது. அதுதான் முக்கியமானது. பஞ்சராத்திர ஆகமத்தின்படி வைணவ நெறியை ஏற்றுக்கொண்டு அந்த பஞ்ச சம்ஸ்காரத்தை ஏற்றுக்கொண்டு ஆச்சாரியனிடமிருந்து தீட்சை பெற்றுக்கொண்ட எவரும் திருமேனி தொட்டு பூஜை பண்ணலாம். அதுவே காலப்போக்கில் ஒரு ஜாதியாக மாறிவிட்டது என்பது வேறு. ஆனால் அந்த வெறி இருக்கிறதுனால ராமானுஜர் பஞ்சராத்திர முறையை முன்வைத்தார். இன்று தமிழகத்தில் அதுதான் ஓங்கி நிற்கிறது. இதுதான் வரலாற்று சித்திரம். இந்த ஆகமங்களுக்குள்ளே நாம் போய் பார்க்கோம்னா ஏறத்தாழ குப்தர் காலத்தில் தான் ஆகமங்கள் நிலைநிறுத்தப்படுகின்றன. இந்த காலகட்டத்தில் தான் சைவமும் வைணவமும் பெருமதங்களாக உருவாகின்றன. அதனுடைய தொடக்கம் நான் சொன்னபோதே ஏற்கனவே வரலாற்று காலத்துக்கு முன்னால் போகும். நெடுங்காலமாக வழிபாடுகள் இருந்து வருகின்றன. வைணவம் ஒரு முக்கியமான மரபாக இருந்திருக்கிறதுக்கான தெளிவான சான்று என்பது விதிஷா பக்கத்தில் இருக்கக்கூடிய செலுக்கஸ் நிக்கோடர் வழிபட்டார் என்று சொல்லப்படக்கூடிய கிரேக்கர்களால் கொடை அளிக்கப்பட்ட ஒரு தூண் இருக்குது அந்த விஷ்ணு கோவிலில், விதிஷா பக்கத்தில். நான் போய் நேரில் பார்த்துருக்கோம். அதுதான் கிமுவை சேர்ந்த, அதாவது பொதிகத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய வைணவ கோவில் உடைய சான்று அதுதான். அப்போவே வைணவம் ஒரு பெரிய கல்ட் மதமாக இருந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒட்டுமொத்த பெருமதமாக அது ஆகிறது குப்தர் காலத்தில் தான். அப்போ தான் இந்த ஆகமங்கள் உருவாகி வந்திருக்கின்றன. இந்த ஆகம உருவாக்கத்திற்கு பௌத்த சமண ஆகமங்களுடைய செல்வாக்கு ஒரு காரணம். அதை பார்த்து அதிலிருந்து நிறைய எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சிற்பசாஸ்திர சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே பௌத்த சிற்பக்கலையிலிருந்தும் ஜெயின சிற்பக்கலை எடுத்துக்கொண்டிருக்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நமக்கு ஆலயங்கிற கருதுகோள் கிடையாது. இப்படி தான் இந்த இது உருவாக்கி வருது. இதில் ஆகமங்களுடைய 3 செயல்பாடுகளை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, ஆகமங்கள் அருவ தெய்வத்தை திருப்பி உருவமாக மாற்றக்கூடிய ஒரு ப்ராசஸில் இருக்குது. அப்ஸ்ட்ராக்ட் காடை உருவ வழிபாட்டுக்குள்ள உருவங்களாக மாற்றக்கூடியது அதனுடைய மேஜர் ஃபங்க்ஷனிங். இப்போ எது வேதம் செஞ்சுதோ அதுக்கு நேர் எதிர். அதான் தான் முன்னாடியே சொன்னேன். எது வேதம் நூற்றுக்கணக்கான தெய்வங்கள் இந்த பிரம்மத்தை சென்றடைந்ததோ அதே மாதிரி பிரம்மத்திலிருந்து மறுபடியும் நூற்றுக்கணக்கான தெய்வங்களை உருவாக்குறதுக்கு பேர் தான் ஆகமம். ஆகமத்துடைய முதல் பணியே அதுதான். அடுத்த 1000 ஆண்டுகளில் ஆகமங்கள் என்ன செய்திருக்குன்னா பிரம்மத்தை தெய்வங்களாக மாற்றி ஆலயங்களாக பரப்பி நம்ம சுற்றி கட்டி விட்டுருக்கு. அதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். அப்போ பாருங்கள், வேதம் ஆகமம் 2 ஒன்றா சொன்னால் கூட அது எங்கே போகுது, அதுக்கு நேர் ஆப்போசிட். அது ஒன்றே நோக்கி செல்கிறது, இது அதிலிருந்து பலவை நோக்கி எடுக்கிறது. இது இந்த ப்ராசஸ் அது ஒரு ப்ரீத்திங் ப்ராசஸ் மாதிரின்னு வைங்க, உள்ளிழுத்து வெளிவிடுற மாதிரி. அது செய்கிறதுக்கு இது நேர ஆப்போசிட் என்ன செய்யுது. இரண்டாவதாக வேள்வியில் இருந்து ஆலயம்ங்கிறதுக்கு வருது, யக்ஞத்திலிருந்து க்ஷேத்திரத்துக்கு வருது. இது ஒரு முக்கியமான டிரான்ஸ்ஃபர்மேஷன். வேதிக் கல்ச்சரில், வேத கலாச்சாரத்தில் ஆலயம் கிடையாது, கோயில் கிடையாது, வேள்வி தான் இருக்குது. அக்னி எங்கே இருக்கோ அங்கெல்லாம் கோயில் தான். அது எங்கே வேணாலும் அக்னியை நிறுவி வேள்வியை செஞ்சு விட முடியும். ஆனால் ஒரு நிலையான இடம், நிலையம், ஒரு நிலையான இடம் வழிபாட்டுக்கு தேவை என்பது ஆகமங்களுடைய இது. அதன் பிறகு தான் ஆலயங்களுடைய அமைப்பெல்லாமே ஆகம முறைப்படித்தான். ஆகமங்களுடைய 70% கோயில் அமைப்பு, அதில் வழிபாடு அமைப்பு, தனிநபர் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளை பற்றி தான் இருக்கும். ஒரு ஆகமத்துக்கு 100 செயல் இருந்துச்சுன்னா 20 செயல் தான் ஃபிலாசபி அண்டு மற்ற விஷயங்கள், பாக்கி எல்லாமே கோயில் பற்றி தான் இருக்கும். கோயிலெல்லாம் ஆகம முறைப்படி தான் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ 2வது வேலை வேள்வியை கோயிலாக மாற்றுறது, அது ஆகமங்கள் செய்யுது. இதுவும் வேதங்கள்லேருந்து ஆப்போசிட்டாக ஒருமையை பன்மையாக்கக்கூடிய செயல்பாடு. 3வதாக விக்கிரகம். அதாவது வேதங்கள் நான் சொன்னேன்ல, வர்ணனைகள், அதுக்கு முன்னால் வார்த்தை 2 தான் கொடுக்குது கோயில் தெய்வத்துக்கு. அதுக்கான கல் உருவங்கள், மண் உருவங்கள், கலை உருவங்கள் அனைத்துமே ஆகமங்களால் உருவாக்கப்பட்டது. அதாவது வேதங்கள் கொடுக்கக்கூடிய உருவத்தை அக்கலா வடிவம்னு சொல்லுவாங்க. கலை அற்ற அக்கலா வடிவம்.
இவங்க கொடுக்குறது கலா வடிவம், கலை அடையாளங்களாலான வடிவம். நீங்கள் இப்போ கோயிலில் பார்க்கக்கூடிய இந்திரன் ஆகமங்களால் உருவாக்கப்பட்ட வடிவம், வேதங்கள் சொல்லக்கூடிய இந்திரன் இல்லை. வேதங்களில் யானை மேலே வந்தான்ற வார்த்தை தான் இருக்குது. இப்போ பார்க்கக்கூடிய எல்லா வடிவங்களும் ஆகம முறைப்படி உருவாக்கப்பட்டவை தான். அதுக்கான முன்னுதாரணங்களை அவங்க எங்கிருந்து எடுத்துக்கொண்டார்கள் என்பது விரிவாக பேதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த மூன்றையும் பண்ணுது வேதம். எதையெல்லாம் செய்தோ அதுக்கு ஆப்போசிட்டாக, அதாவது உருவாகுதல், வேள்வி ஆலயமாகுதல், சொல் கல்லாதல், இது மூன்றையுமே ஆகமங்கள் செய்து. இந்த ப்ராசஸ் ஆகமம் செய்யும்போது அது வேதத்துக்கு எதிரான ஒரு ப்ராசஸாக மாறுது. அப்போ வேதங்கள் எங்கு தன்னை முழுசாக நிறுவிக்கொண்டதோ அந்த புள்ளியிலிருந்து தொடங்கி திருப்பி ஒரு பெரிய ரிவர்ஸ் ப்ராசஸை ஆகமங்கள் செய்து அது ரெண்டையும் சேர்த்து வேதாகமன் ஒரு வார்த்தையாக நமக்கு கொடுத்துருக்காள் நம்முடைய முதல். இந்த விந்தையை நாம் யோசித்து பார்க்கணும். இது ஏன்ங்கிறதா முதல்ல சொன்னேன். நம்மால் அருவ வடிவத்தை அறியவோ வணங்கவோ வழிபடவோ தியானிக்கவோ முடியாது. முடியக்கூடியவங்க இருக்கிறாங்க. அது ரமணரோ நித்திய சைதன்யதியோ நடராஜகுருவோ செய்யலாம். ஆனால் எல்லாராலையும் முடியாது. அந்த தேவையிலிருந்து தான் இது நிகழ்வு. அப்படி பார்த்தா இந்த 3ஆம் நூற்றாண்டில் என்ன நடந்தது, 3ஆம் நூற்றாண்டில் என்ன நடந்தது என்று இப்படி சொல்ல வேண்டாம். ஒரு பிரம்மாண்டமான மரபு ஒரு புள்ளி வந்து நிற்குது, இன்னொரு பிரம்மாண்டமான மரபு வந்து அதை தொடுது. ரெண்டுமே முடிவற்ற மரபுகள். அந்த ரெண்டாவது மரபு என்னங்கிறத ஒரு வகையில் விளக்க விரும்புகிறேன். அதுக்கு தான் ஏற்கனவே வைகானச ஆகமத்தை பற்றி சொன்னேன். இந்த வைகானச ஆகமம் தமிழர்கள் அதிகமாக அதை கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா கர்நாடகா ஆலயங்களுக்கோ ஆந்திர ஆலயங்களுக்கோ போனவோ அதை கவனிச்சிருக்கலாம். வைகானச ஆகமத்துடைய சில மாறுபாடுகள் தந்திர சமுச்சயங்கிற பேரில் கேரளத்தில் இருக்கிறனால கேரளா ஆலயங்களே அதான் இருக்குது. கேரளா ஆலயங்கள் வந்தாலும் நீங்கள் அதை கண்டுபிடிக்க முடியும். திருப்பி போகும்போது பாருங்கள், ஒரு கேரளா ஆலயத்திலேயோ வைகானச மரபை சார்ந்த ஒரு விஷ்ணு ஆலயத்திலேயோ எப்படி பூஜை செய்வாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த வேறுபாடு தெரியும். முதல்ல ஒரு கற்சிலை அங்கே இருக்குது, கருவறையில் இருக்குது. அதுக்கு பூர்ண அலங்காரம் செய்கிறாங்க. கதவை திறந்து நீங்கள்லாம் வழிபடுவாங்க. அதன் பிறகு அர்ச்சகர் உள்ளிருந்து கதவை மூடுறார். அதன் பிறகு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வந்து கதவை மறுபடியும் திறக்கிறார். இப்போ தான் தீபாராதனை காட்டுவார், ஆரத்தி காட்டுவார். இப்போ தான் நீங்கள் வழிபடுறீங்க. இது எதை காட்டுது அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு காட்டினது கடவுள் அல்ல, ஒரு அலங்கரிக்கப்பட்ட சிலை, அலங்கரிக்கப்பட்ட கல்யாண தோற்றம் கொண்ட ஒரு கற்சிலை தான். அது தெய்வம் கிடையாது. வைகானச ஆகம பிரகாரம் தெய்வம் அங்கே எப்படி குடியேறுனா, அந்த அர்ச்சகன் அவன் உபாசனை கொண்டவன், அவன் அங்கே பக்கத்தில் உட்கார்ந்துருக்கான். அவன் தன்னுடைய நோன்பினால் அந்த இடத்துல தான் செய்யக்கூடிய தவத்தினால பிரபஞ்ச சக்தியாகிய விஷ்ணுவை தன் உடம்பில் ஏற்றுறான், தன் உடம்பாக மாற்றிக்கொள்கிறான், ஆவேசிக்கிறான், தானே அதுவாகவே ஆகிறான், அல்ல அது இவனாக ஆகுது. அதன் பிறகு 3 விஷய வழியா, 1 மந்திரம், 2 மூச்சு பிராணன், 3 சைகை முத்ரா பிராணன் மந்திரம், 3 வழியாக அவன் அந்த தெய்வத்தை அந்த சிலைக்கு கொடுக்குறான். இப்போ தான் அது சிலையாகுது, இப்போ தான் தெய்வமாகுது. அதுக்கு தான் கதவை மூடி வச்சுருக்கிறான். திறந்தோடனே நீங்கள் பார்க்குறது விஷ்ணுவை. இதுதான் வைகானச ஆகமத்திலையும் கேரளத்தில் உள்ள ஆலயங்கள் எல்லாத்துலேயும் பார்க்கலாம். அதனால தான் இன்னும் ஒரு கேரளா ஆலயங்களில் கதவு மூடி இருக்கும்போது வெளியே உட்காந்து பேசக்கூடாது. தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடியங்க கதவை முன்னோடனே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. கையை பிடிச்சிக்கோ, இப்போ கூட எடு அப்படிம்பாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று, வைகானச ஆகமத்தில் இருக்கக்கூடியதில் அந்த அர்ச்சகர் இந்த பூசரி தன்னில் தெய்வத்தை வரவழைக்கிறதுக்கான மந்திரம் தவிர எதையுமே கருவறைக்குள்ளே சொல்லக்கூடாது. தோத்திரங்களை உள்ளே சொல்ல மாட்டாங்க, கேரளாவில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நன்மை காலத்தில் இங்கே போகக்கூடிய எங்கே ஒரு 500 ரூபா நோட்டை நீட்டி உள்ளே சொல்ல வச்சிடுறாங்க. கர்நாடகத்திலையும் ஆந்திராவிலையும் சொல்கிறதில்ல, ஆனால் சில இடங்களில் சொல்கிறாங்க, சொல்லக்கூடாது. அங்கே அவர் ஆவேசிக்கக்கூடிய மந்திரம் தவிர எதையுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது தோத்திர மரபை சார்ந்தது அல்ல.
பாஞ்சராத்திர ஆகமத்தில் அங்கே உள்ளே இருக்கிற சிலை எப்போவுமே தெய்வந்தான். அது நிரந்தரமாகவே பெருமாள் தான், புருஷோத்தமன் தான். அதனுடைய அடியவன் தான் அங்கே இருக்கிறான், பரிசாரகன் தான் அங்கே இருக்கக்கூடிய பூசாரி. 16 வகையான உபச்சாரங்களே அந்த அரசனுக்கு அவன் பண்ணுறான். துயில் எழுப்புறதுலேருந்து பள்ளி சேர்க்கிற வரைக்கும் வெத்தலைப்பா கொடுக்கறது, மங்கள பொருட்கள் சாத்துறது, நீர் ஆட்டுறது, மலராட்டுதல் என்று 16 உபச்சாரங்களை செய்கிறான். அவன் வேற, இவன் வேற. இவர் உபாசகர். கேரளத்திலிருந்து தமிழகத்தில் வரக்கூடிய பக்தர்கள் பலருக்கு தமிழ்நாடு ஆலயங்களை பற்றி பெரிய எரிச்சல் வரும். ஏன்னா கருவறைக்குள்ள வந்து பேசிகிட்டு இருக்கான் அப்படிம்பாங்க. அப்புறம் மந்திரம் சரியாக சொல்லலை, என்னென்னோ பாட்டெல்லாம் பாடுறான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவர் பார்க்கக்கூடிய பூசாரி உபாசகன், இங்கே இருக்கக்கூடிய பூசாரி பரிசாரகன் தான், ஏவலன் தான், பணிவிடைகள் செய்யக்கூடிய ஏவலன் தான். இதுதான் அந்த வேறுபாடு. இப்போது அந்த பூசாரியை பற்றி யோசித்து பாருங்கள். அந்த பூசாரி உள்ள தன்னில் தெய்வத்தை ஏற்றி தன்னுடைய பிராணன் வழியாக, முத்திரை வழியாகவும், மந்திரம் வழியாகவும் தெய்வத்துக்கு அளிக்கக்கூடியவன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு வேத மரபில் இடம் உண்டா? கிடையாது. வேதம் எங்கேயுமே அதை சொல்லவே இல்லை. என்னில் வந்து ஆவேசி அப்படின்னு வேதத்தில் ஒரு வரி கூட எந்த தெய்வத்திலும் சொல்லப்படவே இல்லை. இந்த அவியை ஏற்றுக்கொள்ள தான் சொல்லுது. அது வேற தான். இந்திரனே என் உடலாக மாறு என்று சொல்லப்படவே இல்லை. இந்திரனை தன் உடலில் ஏற்றிக்கொண்ட மரபே அதில் கிடையாது. வைகானச ஆகமத்தை சேர்ந்த முக்கியமான நண்பர்னு சொல்லலாம் இவர் உண்டு. இவர் பெலவாடி பிரசாந்த் அவர்கள், அவருடைய பார்வையில் சாதாரணமாக சொல்ல மாட்டார், சிலைட்டாக சொல்கிறது, பஞ்சராத்திரங்கிற ஆகமே கிடையாது அப்படிங்கிறார். அது ஒரு வழிபாட்டு முறை, அது ஆகமம் கிடையாது, இதுதான் ஆகமம் அப்படிம்பார். அது ஒரு வழிபாட்டு முறை, ஏன்னா யார் வேணாலும் பண்ணலாமே, இது அப்படி இல்லை அப்படிம்பார். அவர் வைகானச ஆகமத்தை சேர்ந்தவர். காஞ்சிபுரத்தில் அவருடைய சொந்தக்காரங்க ஒரு வைகானச ஆகம கோயில் இருக்குன்னு எங்கள்கிட்ட சொன்னார். ஆனால் இந்த மரபில் தெய்வம் மனித உடலுக்குள் வந்து அங்கிருந்து கல்லுக்கு செல்கிறது, கல்லிலிருந்து விலகிவிடும், வேறு எந்திரிச்சு போனால் போயிடும். ஆனால் இந்த மரபு எது? இந்த 2வது மரபு அது வேத மரபு அல்ல. வேதத்துக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. வேதத்தில் எங்கேயுமே அப்படிப்பட்ட பேச்சே கிடையாது. ஆவேசித்தல் என்கிற அம்சமே வேதத்தில் கிடையாது. ஆனால் அது வேதத்திற்கு முன்னாலே இங்கே இருக்குது. இந்த ஆவேசித்தல்ங்கிற அம்சம் எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி வரேன். ஒன்று இங்கேயே நமக்கே தெரியும். சாமியாடிகள், குறி சொல்லிகள், அண்மையில் இருந்த புகழ்பெற்ற ஒரு ஒரு சக்தி உபாசகர் எல்லாமே இந்த ஆவேசித்தல் மரபை சார்ந்தவங்க தான். அது தமிழ்நாட்டில் மிக வலுவாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டு. அதை அப்படியே பின்னால் எடுத்துக்கிட்டு போனால் சங்க காலத்தில் அது இருக்குது. சங்க காலத்தில் வேலன் என்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்கான். அவன் வேந்தி வருகிறான். அவன் மேலே தெய்வம் ஆவேசிக்குது. அதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது, வெறியாட்டு என்று பேர். வேலன் வெறியாடி தெய்வமாகி நிற்கிறான். அந்த மரபு கொஞ்சம் கூட மாற்றலாம், அப்படியே இன்றைக்கும் கேரளாவில் இருக்குது. இன்றைக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய அவருடைய பேர் வேலன் தான். நான் கேரளாவில் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு பெரியவர் வந்து உட்காந்துருக்கிறார். எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்குறாங்க. யாருன்னு கேட்டேன். வேலனுங்க அப்படின்னா. எதுக்கு வந்துருங்க? வெறியாட்டு அப்படின்னா. என்ன சங்க இலக்கியம் இன்னும் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு. அதே காலத்தில் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியை சேர்ந்தவர். அவங்க தான் செய்ய முடியும், வேறு யாரும் செய்யக்கூடாது. பெருவண்ணான்ங்கிற ஒரு கம்யூனிட்டி இருக்குது. அவங்க தான் தெய்யம் கட்டுவாங்க, வேலனாக வருவாங்க, வேறு யாரும் கட்டக்கூடாது. அவர் வாழ்நாள் முழுக்க சில நோன்புகளை கடைப்பிடிக்கணும். தெய்யம் கட்டும்போது குறிப்பிட்ட சடங்குகளை கடைப்பிடிக்கணும். 41 நாள் நோன்பு இருக்கணும். தெய்யத்தை பார்த்தீங்கன்னா இந்த வைகானச ஆகமத்தில் நேரே ஒரு கோடை அங்கே போட்டுடலாம். தெய்யம் என்ன? ஒரு பெருவண்ணான் 41 நாட்கள் விரதம் இருந்து அவர் வந்து தரை என்று சொல்லுவாங்க. தரை என்றால் ஒரு தெய்வம் உருவாக்கப்படக்கூடிய ஒரு நிலம், தரை தான், ஒரு வட்டம். அங்கே சில சமயம் ஒரு கல் இருக்குது, இல்லைன்னா ஒன்றுமே கூட இருக்காது. சில சமயம் பூஜைக்கு 10 நாள் முன்னாடி தான் அதை வட்டமாக செதுக்கி எடுப்பாங்க. ஆனால் அங்கே தான் மந்தப்பன் அல்லது புலியன் போன்ற தெய்வங்கள் இருக்கின்றன, சூஷ்ம வடிவில் இருக்கின்றன. ஆனால் அவர் வர வரைக்கும் அது அங்கே கிடையாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் மாடு மேய்க்கலாங்க. ஆனால் இப்போ அவர் வந்தாச்சு. வந்த பிறகு அவர் சில சடங்குகள் வழியாக, இன்னும் சொல்லப்போனால் 3 வழி, மந்திரம், சைகை, மூச்சு வழியாக தன் உடம்பில் அந்த தெய்வத்தை வரவழைக்கிறார். அதன் பிறகு அவர் வேஷம் போடுறார். அவர் நின்ற பிறகு அந்த ஊரில் இருக்கக்கூடிய மந்திரிகள், அந்த ஊரில் கோடீஸ்வரர்கள், கேரளா பொறுத்தளவில் இஸ்லாமியர்கள் எல்லாம் வந்து அவரை வணங்குறாங்க. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க, அவர்கிட்ட குறைகளை சொல்லுவாங்க. சிலரை அவர் தண்டிப்பார், குச்சி வச்சு அடிப்பார், சில ஆளுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார்.
அப்புறம் அவர் சாமி மலையேறி விழுந்துருவார். இதுதான் தொன்மையான ஒரு வழிபாட்டு முறை. சரி, இந்த வழிபாட்டு முறைக்கு இதுக்கு முன்னாடி ரூட் இருக்கான்னு பார்த்தா, இங்கிருந்து திருச்சூர் போகிற வழியில் இடக்கல் என்ற ஒரு குகை இருக்கிறது. அந்த இடக்கல்லில் இந்த தெய்யம் ஆடக்கூடியவரை ஏறத்தாழ 15,000-20,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கல்லால் அடித்து வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஒரு குகை கல்லில் அடித்து வரையக்கூடிய ஓவியமாக இருக்குது. இந்த தெய்யம் ஆடக்கூடியவர் தான் அவர் என்று ஊகிக்கப்படுகிறது. ஆனால் கற்காலத்தை சேர்ந்தது. அவர் முன்பக்கமும் பின்பக்கமும் வரையப்பட்டிருக்கு. அப்போ இது வேதங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெடிஷன். வேதங்களுக்கு முன்னால் இருக்குது. சாமி ஆவேசித்து வருது இல்லையா? அப்போ இந்த ட்ரெடிஷனை ஒட்டுமொத்த பார்வை கொண்ட வெள்ளையர்கள் இதை ஷாமனிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷாமனிசம் என்பது ஆப்பிரிக்கா, இந்தியா, மொத்த ஐரோப்பா இல்லை இருந்திருக்கு. அப்புறம் ஜாவா, சுமத்ரா போய் ஆஸ்திரேலிய பழங்குடிகள்கிட்டே அந்த வழக்கம் இருக்குது. தெய்வம் மனிதனில் வந்து இறங்குவது. ரெண்டு ஓமே வேணால் சொல்லலாம். ஒன்று, வானில் இருக்கக்கூடிய சக்தி, முகில்களின் சக்தி இடிதாங்கியில் வந்து இறங்குறது போல், அல்லது சூரியன் பனித்துளியில் தோன்றுவது போல். எப்படியோ அவர் மனிதனில் தெய்வம் தோன்றுகிறது. அந்த மனிதன்லேருந்து ஒரு கல்லுக்கு வருது. இப்போ வெள்ளையர்கள், ஐரோப்பியர்கள் ஒரு சித்திரத்தை கொடுக்குறாங்க, வழிபாடுகள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. ஒன்று, மனிதனை தான் அந்த மனிதனில் வழிபட்டிருக்காங்க. நடனம் ஆடக்கூடிய பூசாரகன் தான் முதல்ல வழிபடப்பட்டிருக்கான். அவன் தான் தெய்யத்தை போல தான். அப்புறம் அவனோட உருவத்தை ஓவியமாக வரைகிறாங்க. சங்க இலக்கியத்திலேயே குடைவரை எழுதிய தொல் தமிழ் பாவை என்கிற வார்த்தை இருக்குது. குகையில் வரையப்பட்ட பாவை ஓவியம். அதன் பிறகு அது மரத்திலும் மண்ணிலும் செதுக்கப்படுகிறது. கடைசியாக தான் கல்லில் செதுக்கப்படுது. இப்போ ஒரு தெய்யம் ஆடக்கூடிய ஒருவர் தன்னில் வந்த தெய்வத்தை ஒரு கல்லில் கொண்டா அது வைகான சாகவந்தம் ஆகிடுது. அதுதான், அவ்வளோதான் வேறுபாடு. இப்போ இந்த மரபு வேத மரபை விட தொன்மையானது, அல்லது ரெண்டுமே இணையான தொன்மை கொண்டவை. வேத மரபு நூற்றுக்கணக்கான தெய்வங்களை உருவாக்குது. அந்த தெய்வங்களை கான்செப்டாக மாற்றுது. கான்செப்டில் தொகுத்து கொண்டு வந்து புருஷன் என்கிற வடிவத்தை அடையுது. அதிலிருந்து பிரம்மங்கிற அப்ட்ராக்ட் வடிவத்தை அடையுது. அது ஒரு ப்ராசஸ். அப்படி வந்து நிற்கும்போது இங்கிருந்து தொன்மையான பூசாரியை வழிபட்டு, அங்கிருந்து பூசாரி வடிவில் தெய்வத்தை வழிபட்டு, தெய்வம் பூசாரி உபாசிக்கிற வழிபட்டு வந்து அந்த மரபு இங்கே வந்து சந்திக்குது. இதுதான் கிபி 2-3ஆம் நூற்றாண்டில் ஆகமம் வேதத்தை சந்திக்கும் போது நடந்தது. அதுதான் அருவை உருவாக்குது, வேள்வியை ஆலயமாக்குது, சொல் வடிவில் இந்த தெய்வத்தை கல் வடிவாக்குது. இந்த கனெக்டிவிட்டி தான் ரொம்ப முக்கியமானது. இது எப்படி நடந்தது இந்தியாவில், இந்த மிஸ்ட்ரி எப்படி நடந்ததுங்கிறது தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. இது புரிந்து கொண்டான்னா நம்முடைய ஃபெய்த்தை, நாம் எந்த மரபில் இருக்கிறோமோ அதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த கனெக்ஷன் எப்படி நடக்குதுங்கிறது தான். இப்போது ஏற்கனவே சொன்னேன், அந்த வேத 2 ஸ்லோகங்களை சொல்லும்போது சொன்னேன், புருஷ சூக்தத்துக்கு சில அம்சங்கள் இருக்குது. அது அப்ட்ராக்டான வடிவங்களை நோக்கி போகலை. அது காங்கிரீட்டான நாலெட்ஜுகளை இணைத்து பிரபஞ்சம் என்கிற ஒரு காங்கிரீட் புருஷனை உருவாக்குது. இங்கே இது சிருஷ்டி கீதம் அப்ட்ராக்டான அருவமான தத்துவ உருவங்களை இணைத்து பிரம்மத்தை சென்றடையுது. அந்த ரெண்டுமே அங்கே நிற்கும்போது இவங்க இங்கிருந்து வழிபாடுகள், தெய்வங்கள், உருவகங்கள் வழியாக வந்து அங்கே வந்து சேர்க்குறாங்க. இப்போ இவங்க அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா உருவங்களை கொடுத்தாங்க. அங்கிருந்து எதை பெற்றுக்கொண்டார்கள் என்றால் அந்த புருஷன், அந்த பிரம்மங்கிற கான்செப்டை பெற்றுக்கொண்டார். அந்த ஒருமையை இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இந்த பன்மையை இவர்கள் அவங்க கொடுத்தாங்க. ஒன்றென்று அதுக்கு ஒன்று சொல்லுது, பல என்று இதென்று சொல்லுது. நாம் 2 பேரும் ஒன்றை தான் சொல்கிறோன்னு அவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி தான் இங்கே ஆலயங்கள் உருவாகி வருது. இது மந்தாகினியும் அழகநந்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரயாகை மாதிரி ஒரு புள்ளி என்று வைத்துக்கொள்ளுங்கள். நிஜமாகவே அந்த இடத்துல 2 ஆறுகள் சந்திக்கிறத பார்க்குறதுங்கிற ஒரு மெய்சிலுக்கு வைக்கக்கூடிய அனுபவம். இதில் எது வேதாந்திகளில் ஒரு சாரார் மொத்த ஆகம மரபை நிராகரிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க.
ஏன்னா அது முழுக்கவே உருவன வழிபாடு, அது முழுக்கவே ஷாமனிசம், அது தேவையில்லைங்கன்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. என்னுடைய ஆசிரியர்களே நடராஜகுரு அப்படி நினைக்கக்கூடியவராக இருந்தார். ஆனால் நாராயணகுரு அப்படி நினைக்கல. நாராயணகுரு இந்த மரபை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராகவும் இதற்கான இடத்தை தனக்கு அளிக்கக்கூடியவராகவும் தான் அவர் இருந்தார். மொத்த வேதாந்திகளே ரெண்டாக பிரிச்சிடலாம். ஆகமத்தை ஏற்றுக்கொள்கிறார்களா, முற்றா தூய அறிவு மட்டும்தான் என்று சொல்கிறார்களா என்பது தான். அது வேறு வேறு மரபை சேர்ந்தது. ரமணர் இந்த ஆகம ஒட்டுமொத்த மரபை ஏற்றுக்கொண்டவர் அல்ல. ஆனால் அவர் அதை மறுக்கவும் இல்லை, அந்த ஏரியாவுக்குள்ளே வரவே இல்லை அவர். இப்போது ஆகமங்கள் உள்ளே வந்த பிறகு வைணவம் எப்படி மாறிச்சுன்னு மட்டும் சொல்கிறேன். சைவத்தையும் அது மாதிரி சொல்லலாம், ரொம்ப விரிவான சித்திரம் ஆகிடும். ஆனால் வைணவத்தில் வந்ததை புரியுறதுக்காக சொல்கிறேன். முதல்ல வைணவம் பெருமாளின் இருப்பு என்பது 5 நிலைகளால் ஆனது என்று சொல்கிறது. வைகனசர்கள் அதை 4 நிலை என்று சொல்வார்கள். 5 நிலைகள். அதில் ஒன்று பரநிலை, இன்னொன்று அந்தர்யாமி நிலை. இது ரெண்டும் தான் அங்கே அருவத்துக்கு போகுது. பர என்றால் இங்கு இருக்கக்கூடிய எதுவும் இல்லாமல் அதுவாக இருக்கிறது, பரநிலை. அந்தர்யாமி நிலைனா இங்கு அனைத்திலும் ஊடுருவி நிற்பது, ஈஸ்வர நிலை. அது ரெண்டையும் சொல்லி உடனே அடுத்த உடனடியாக வியூக நிலை என்று ஒன்று சொல்லுது. வியூகம் என்றால் 4 அடிப்படை வடிவங்களில் இங்கே பெருமாள் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். வியூகம், அப்புறம் விபவம் 10 அவதாரங்கள், அப்புறம் அர்ச்சம், அதாவது வழிபடக்கூடிய நூற்றுக்கணக்கான அர்ச்ச வடிவங்கள். இது தவிர துணை தெய்வங்களுடைய ஒரு பெரும்பட்டியல் இருக்குது. இவ்வளோத்தையும் ஆகமம் கொண்டு நிறுத்துது. ஆகமங்கள் கொண்டு நிறுத்துது. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது. பரிபாடலில் ஒரு வரிய அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். செங்கட்காரி கருங்கண் வெள்ளை, பொன்கண் பச்சை, பைங்கண் மால் என்றொரு வரி வருகிறது பரிபாடலில். இது செந்நிற கண்கள் கொண்ட வாசுதேவன், கருங்கண் கொண்ட சங்கர்ஷணன், பொன் கண் கொண்ட பிரத்யும்னன், பசுமை கண் கொண்ட அனிருத்தன் என்கிற 4 விஷ்ணுவுடைய வியூக வடிவங்களை தான் சொல்லுது அப்படின்னு ஆய்வாளராகிய ராஜகோபாலன் அவர்கள் குறிப்பிடுகிறார். நம்ம சரியானதாக இருக்குது. ஏன்னா இந்த வியூக வடிவங்கள் ஏற்ற பரிபாடல் காலத்தில் இங்கே வந்து அப்படின்னா கிபி 3 அல்லது 4ஆம் நூற்றாண்டில் இங்கே இருக்குது. பிறகுதான் அதை வைகானசமோ இவங்களோ விரிவாக்கிக்கிறாங்க. ஆனால் வியூக வடிவங்கள், அது விஷ்ணுவே 4 பார்க்க ஆரம்பித்தாச்சு. இப்போ 4 வடிவங்கள், 4 வர்ணனைகள் இருக்கின்றன. வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன். விஷ்ணுபுரம் நாவல் படித்தவங்களுக்கு தெரியும், இது எல்லாமே அதில் கேரக்டர்ஸாக வரும். இங்கே 4 வியூக வடிவங்கள், அப்போ 10 விபவ வடிவங்கள், அவதாரங்கள். அப்புறம் அர்ச்ச வடிவங்கள் நிறைய இருக்குது. விஷ்ணுவுடைய தோற்றம் நிறைய, பார்த்த சாரதி ஒரு அர்ச்ச வடிவம், அப்படி நிறைய வடிவங்கள் இருக்குது, அர்ச்சிக்கப்படக்கூடிய வடிவங்கள். அதன் பிறகு சக்கரத்தாழ்வார், கருட ஆழ்வார் ஆரம்பித்து ஆண்டாள் வரைக்கும் துணை தெய்வங்கள் தான். எவ்வளோ எல்லா தெய்வங்களுக்கும் இவ்வளவு கடவுள் பெருக்கத்தை உருவாக்குறாங்க. இப்போ இந்த வடிவத்தை நீங்கள் பாருங்கள். வேதங்களில் முதல்ல இருக்கக்கூடிய கடவுள் பெருக்கத்திலிருந்து பிரம்மத்துக்கு பிரம்மத்திலிருந்து பரத்திலிருந்து அந்தர்யாமி, அந்தர்யாமியிலிருந்து விபவம், விபவத்திலிருந்து இது அந்த விபவத்திலிருந்து அவதாரங்கள், அவதாரங்கள்லேருந்து அர்ச்சனை வடிவங்கள்னு இவ்வளோ ஆகி சுருக்கி மறுபடி பெருக்கிட்டாங்க. இந்த சித்திரம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. இது ஒன்றுக்கொண்டு முரண்பாடல்ல, ஒரு முரண் இயக்கம், ஒரு டயலெக்டிக்ஸ் என்று புரிந்து கொள்ளும்போது தான் நாம் சிந்தனையில் என்ன நடந்துகிட்ருக்கு என்பதை புரிந்து கொள்ளதாக்குறோம். இனி இவ்வளவு உருவான பிறகு என்ன ஆகுது? இவ்வளவு தெய்வங்கள் ஆயிடுச்சு. அப்போ தெய்வங்கள் அடங்கின ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சு, கோட்டம் என்று ஆயிடுச்சு. பெரிய ஆலயங்கள் உருவாகுது. ஒன்று அந்த ஆலயத்தையும் ஆலய புருஷன் என்று, க்ஷேத்திர புருஷன் ஒரு உடலாக்குறாங்க, மறுபடியும் ஒரு உடல் ஒன்றாக்குறாங்க. இப்போ அதனுடைய கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வம் ஒன்றாகுது, திருப்பி அதுவும் ஒன்றாகுது. பன்மையாக்கி கொண்டு போய் ஒரு இடத்துல திருப்பி ஒன்றாக்கி ஒரு ஆலயம், அந்த ஆலய புருஷனுடைய நெஞ்சில் இருக்கக்கூடிய தெய்வம் ஒன்று, திருப்பி அது உண்டாகும்.
அப்படி ஆலய புருஷனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் கூட எல்லா தெய்வங்களும் ஒரு உடலுடைய உறுப்புகள் தான். ஆகவே தான் கோயிலில் நீங்கள் நட சாத்தி இருந்தால் துவாரபாலகனை வழிபட்டுவிட்டு வரலாம் என்ன மரபு இருக்குது. ஏன்னா துவாரபாலன் உள்ளிருக்கக்கூடிய தெய்வம் தான். ஒரு கோயிலுடைய எந்த ஒரு சிற்பத்தையும் வழிபடலாம், ஏன்னா அது உள்ளிருக்கக்கூடிய தெய்வம் தான். ஒரு உடல் தானே அது. சுட்டு வரலும் மூக்கும் ஒன்று தானே, இதயமும் சுட்டு வரலும் ஒன்று தானே. இது ஆகவே திருப்பி ஒரு ஒருமை தரிசனத்திற்கு செல்கிறார். இந்த ப்ராசஸ் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே திருப்பி பழைய வேதங்களுக்கு சொல்கிறேன். புருஷ சூக்தத்தை நாம் பார்த்தோம். புருஷ சூக்தம் எப்படி பிரபஞ்சத்தை ஒரு மனித உடலாக உருவகித்து அதை ஒரு பலியாக வாக்கி அந்த பலியிலிருந்து எப்படி மறுபடியும் பிரபஞ்சம் உருவாகிச்சுங்கிற ஒரு பெரிய ஒரு உருவகத்தை அளிக்கிறது என்று பார்த்தோம். நண்பர்களே, வைகானச ஆகமத்தில் ஒரு மந்திரம் இருக்கிறது, ஆத்ம சூக்தம் என்று பெயர். பெருமாள் முன்னாடி உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த விகனசன், அந்த வைகானச மரபை சார்ந்த பூசகர் இந்த மந்திரத்தை தியானிக்கிறார், சொல்கிறார். இந்த மந்திரம் வழியாக அவர் தன்னை பெருமாளாக ஆக்கிக்கொள்கிறார், பிரபஞ்சமாக ஆக்கிக்கொள்கிறார், உடலை பிரபஞ்சமாக்குறார். பிரபஞ்சத்தை உடலாக ஆக்கிறதுக்கு நேர் தலைகீழான ஸ்லோகம் இது. புருஷ சூக்தத்துக்கு இந்த ஸ்லோகத்துக்கான இதை மட்டும் பாருங்கள் நீங்கள். அது ஆத்ம, அதை நான் சுயம்னு மொழிபெயர்த்திருக்கேன். சுயத்தின் சுயமானது முழு முதல் சுயம், ஆழ்ந்த சுயம், பூமியின் சுயம், முதற் சுயம், இவை எல்லாம் உண்மையில் நம் சுயமே ஆகும். ரொம்ப புதுக்கவிதை மாதிரி இருக்குல்ல. சுயத்தின் சுயமானது முழு முதல் சுயம், ஆழ்ந்த சுயம், பூமியின் சுயம், முதற் சுயம், இவை எல்லாம் உண்மையில் நம் சுயமே ஆகும். அது பிரபஞ்சத்தில் பரவி அனைத்தையும் தாங்கி நிற்கிறது. அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்கையில் நம்மை ஆள்கிறது. வெளிமூச்சு எங்கள் வழிகாட்டி, மேல் மூச்சு ஆழத்திலிருந்து வரும் பன்றி, பரவும் மூச்சு பாதாளத்தில் வாழும் தவ முனிவராகிய கபிலர், கீழ் நோக்கிய மூச்சு குதிரைத்தலையுடைய ஹயக்கிரீவர், எனது செரிமான மூச்சு எல்லாவற்றையும் விழுங்கும் சக்தி, செழுமையின் தெய்வம் விழுங்கப்படுகிறது, என் வலிமை எல்லா நேரங்களிலும் தீய சக்தியை வெல்கிறது, என் ஞானமே பிரம்மம், ஈஸ்வரன் என் காவலர், சாவித்திரி என் பாலியல் ஆற்றல், சந்திரன் என் உடலின் நீர், என் உடலின் 5 பருப்பொருட்கள், வானம் என் தலை, பூமியின் நடுப்பகுதி என் வயிறு, விரியும் பூமி என் கால்கள், நானே அனைத்தையும் ஆள்பவன், என் எலும்புகள் மலைகள், என் முடிகள் விண்ணில் தெரியும் நாகங்கள், என் 2 கண்கள் அகன்ற பூமியும் உயர்ந்த வானமும், என் இரத்தம் பிரபஞ்சத்தின் நீர், என் நரம்புகள் ஓடும் ஆறுகள், என் நரம்புகள் பூமியில் ஓடும் ஆறுகள், என் இதயம் பிருகு, என் உறுப்பு மற்ற முனிவர்கள், என் வாயே வேதமாகும், என் சொல் தெய்வமான சரஸ்வதி, காற்றுக்கள் என் பற்கள், என் அண்ணாக்கு புனிதமான வாக்கு, என் விரைகள் மித்திரனும் வர்ணனும், என்னுடைய பாலுறுப்பு படைப்பவராகிய பிரஜாபதி, என் உள்ளம் வேத பாடல்கள், எனது அறிவு மற்றும் உறுதிப்பாடு ஆகியவை சுருதிகளும் ஸ்மிருதிகளும் ஆகும், என் வியர்வையே மழை, என் சிறுநீர்ப்பை கடல், என் மலம் தங்கம், சாவித்திரியை போற்றும் என் காயத்ரி வேள்விச்சாலையும் பலிபீடமும் ஆகும், என் இதயத்தின் தாமரைக்குள் விஷ்ணுவின் வியனுருகம் தோன்றுக, செல்வத்தின் தெய்வத்துடன் அவரது அனைத்து மகிமைகளுடன் நுழைக, என் தெய்வத்தால் நிறையும் உடல் அவருக்கு ஒரு இடத்தை அளிக்கட்டும், எல்லா கடல்களின் அனைத்து முனிவர்களின் சாரத்தையும் நான் கொள்க, என்னுள் துறவின் தெய்வமும் நன்மைகளின் தெய்வமும் அமைக, ஓம் அவ்வாறே ஆகுக. இதுதான் ஆத்மசக்தம். இதைத்தான் ஒருவர் விஷ்ணு முன்னாடி உட்கார்ந்து சொல்கிறார். இது அதனுடைய தொடர்ச்சியாக புருஷ சுக்த தொடர்ச்சியான்னு கேட்டால் ஆமாம், புருஷ சுக்தத்தை மறுப்பான்னு கேட்டால் ஆமாம், ரெண்டும் தான். ஏற்பு மறுப்புன்னு ஒன்று இருக்கும். அந்த முரண்பாடை புரிந்து கொள்வது தான் இந்து தரிசனங்கள் எல்லாத்தையும் புரிந்து கொள்வதற்கான சரியான ஃபார்முலாவாகும். ஏற்பு மறுப்பு, ஏற்பாகவும் மறுப்பாகவும் ஒன்றே அமைக்கூடியது. இது ஏற்பு தான். ஏன்னா புருஷ சுக்தம் இதில் இருக்குது. ஆனால் இதில் தன் உடலை பிரபஞ்சம் ஆக்கிறான், அதில் பிரபஞ்சம் ஒரு உடலாக மாறுகிறது. ஒருவன் உட்கார்ந்து என்னுடைய 2 கண்கள் பூமியும் வானமும் சொல்கிறான்னா, எனது மலம் தங்கம்னு ஒருத்தன் சொல்கிறான்னா, அவன் இருக்கக்கூடிய நிலைமை வேறு.
அதில் தான் என் உடல் இதில் விஷ்ணு வந்து நிறைக்க தான் வாங்கிக்கிறாங்க. அது பிறகு அவன் அதை கொடுக்குறான். இந்த ப்ராக்டிஸ் வேதங்களுக்கு இணையான வேறொரு பிரம்மாண்டமான மரபிலிருந்து வந்து வேதத்தில் இணையக்கூடியது. அந்த இணைவின் விளைவாகத்தான் தொடர்ந்து இந்தியாவில் ஒரு பெரிய மாற்றமாக வைணவம், சைவம், சாக்தம் ஆகிய பெரிய மதங்கள் உருவாகி இங்கே நிறைவேற்றன. அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மதங்கள் இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா பாடல்கள்லேயுமே எல்லா செயல்கள்லையுமே இந்த கான்செப்ட் இருக்கும், அரு உரு. புகழ்பெற்ற பாடலுக்கு நான் கூட அண்மையில் ஒரு காணொளியில் சொல்லியிருப்பேன், உருவாய் அருவாய் என்று தொடங்கக்கூடிய அருணகிரிநாதருடைய பாடல். அல்லது பெரும்பாலான காவியங்களுடைய தொடக்கத்தில் இதை சொல்லி வச்சுருவாங்க, உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், உலகத்தை உணர்ந்தாலும் ஓத முடியாத அறியான். அடுத்த வரி நிலவுலாவிய நீர்மலிவேணி, அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். ஒன்று அரு, இன்னொன்று உரு. இது வந்து கொண்டே இருக்கும். இந்த இருமையிலிருந்து இது ஒரு ஃபார்முலா ஆஃப் இந்தியன் தாட். இந்த ஃபார்முலா இருக்கும் பட்சத்தில் தொடர்ந்து இந்திய சிந்தனைகளை வேறு வேறு புள்ளிகளை தொட்டு உணர முடியும். இந்த உரையின் இறுதியில் மறுபடியும் விரித்து வேறு இடத்துக்கு போக விரும்பலை. ஆனால் ஒரு கோடு காட்டுறதுக்காக, சிந்திக்கிறவர்களுக்கு ஒரு கோடு காட்டுறதுக்காக சொல்கிறேன். இதே ஃபார்முலாவை தான் நாம் சாங்கியத்தை புரிந்து கொள்ளவும் போடணும். சாங்கிய, யோக, நியாய தரிசனங்களை புரிஞ்சு இதே ஃபார்முலா தான் ஒர்க் ஆகும். இதே ஃபார்முலா தான் பௌத்தத்தை புரிந்து கொள்ளவும் இருக்கும் விழா. இப்போ சாங்கிய தரிசனம் முதல்ல ஒரு ஒருமையை சொல்லுது, பிரகிருதி என்றும் இருக்கக்கூடிய தோன்றாத மறையாத ஒன்று, அது ஒன்றி பேர் எதுவும் இல்லை, அதுக்கு அப்பால் எதுவுமே கிடையாது, அதுதான். ஆனால் இம்மீடியட்டாக ட்ரூ புருஷன் அங்கே வந்துடும். ஏன்னா பிரகிருதிக்கு குணங்கள் உண்டு, குணங்களை அறியறதுனா குணி வேணும், அறியக்கூடிய ஒருவன் வேணும். அவன் யாருன்னா புருஷன். ரெண்டாயிடுது. மகாதர்மம் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது என்று பௌத்த சொல்லும். ஆனால் இம்மீடியட்டாக தர்மம் என்பது தன்னை இங்கே நிகழ்த்தி கொள்ளக்கூடியதாக மாறும்போது தர்ம காயம் என்று அடுத்த கான்செப்ட் போகும். அப்புறம் விவாதித்து ஒரு கட்டத்தில் சூன்யம் என்று மறுபடியும் யூனிட்டிக்கு போவாங்க. இந்தியாவுடைய எந்த சரிசனமும் த ஒன் அப்படின்னு ஆரம்பிக்கும், தென் தி ட்ரூ அப்படின்னு சொல்லும், த ட்ரூ இஸ் ஒன் அடுத்து சொல்லும். இந்த ஊசல் ஆடிட்டே இருக்கு. சிங்கப்பூரில் ஒரு உயிரியல் அருங்காட்சியகத்தில் பார்த்தேன். அதில் ஒரு உயிருள்ள செல்லில் நீங்கள் எலக்ட்ரானிக் கருவியை பார்க்கலாம். அப்போ அதில் ஒரு அசைவு இருக்குது. அதான் சொன்னால் அதை த பல்ஸ் அப்படின்னாங்க. அதுதான் அதை நிகழ்த்துது. அந்த செல்லில் இருக்கக்கூடிய அந்த பல்ஸ் என்பது இதுதான். திஸ் தட், அரு உரு, ஒன்று பல என்று நிகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த பெண்டுலம் ஒவ்வொரு அணுவில் இருக்கிறது தான் இந்திய சிந்தனையுடைய அடிப்படையான யூனிட் என்று சொல்லலாம். இன்னொன்று சொல்லலாம், எந்த சிந்தனை பேஸில் இருக்கோ அதுதான் எல்லா யூனிட்லையும் இருக்கும். இது அடிப்படையை சொல்கிறேன். ஆனால் இதிலிருந்து அன்றாட வரைக்கும் நம்ம இந்த சிந்தனையை பிரித்து கொள்ள முடியும். அதையும் விரிவாக்க விரும்பவில்லை, ஆனால் ஒரு வழிகாட்டுதலாக ஒரு யோசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக சொல்கிறேன். நண்பர்களே, உலகம் முழுக்க அதிகாரம் என்பது எப்போவுமே பெரும் கட்டுமானங்களை உருவாக்குவதை பார்க்கலாம். கோட்டைகள், மாளிகைகள், பெரும் சிலைகள், பிரம்மாண்டமான கட்டுமானங்களை உருவாக்குறாங்க. அதிகாரத்துடைய அப்சஷன் என்பதை பெருங்கட்டுமானம் தான். அது இன்றைக்கு ஆரம்பித்தது கிடையாது. இங்கே பக்கத்தில் குமரிக்கல் பாளையம் என்று ஒன்று இருக்கிறது. அங்கே இந்தியாவுடைய மிகப்பெரிய நெடுங்கல் ஒன்று இருக்கிறது. நெடுங்கல்னால் மென்ஹிர். அது கற்காலத்தில் நாட்டப்பட்டது. அது எப்படி இருந்தாலும் 30,000 இயர்ஸ் முன்னாடி நடப்பட்டது. அன்று இருந்த ஏதோ ஒரு குலத்தலைவன் இறந்து போன பொழுது அவனுக்காக ஒரு நெடுங்கல்லை நாட்டுறாள். எந்த உலோகம் இல்லாத காலத்தில் அந்த பெரிய கல்லை பெயர்த்து சுமந்து கொண்டு வந்து நடுறது என்பது பல ஆண்டுகள், பல ஆயிரம் பேர் செஞ்ச வேலையாக இருக்கணும். ஆனால் அப்போ அந்த அதிகாரம் தோன்றது என்ன, இந்த கல் இங்கே நிற்கணும், போஸ்டீரிட்டி வரைக்கும், எதிர்காலம் வரைக்கும் நம்ம தலைவனுடைய பேரை சொல்லிட்டு நிற்கணும் என்ன அன்றைக்கி நினைக்கிறாங்க, கற்காலத்தில் நினைக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த மனதில் இருக்குது. அதிகாரம் எப்போவுமே நிற்கணும் அப்படின்னு நினைக்குது. ஆனால் எந்த ஒரு கட்டுமானம் வைக்க ஆரம்பித்த மறு நிமிஷமே அது சரியாக ஆரம்பிச்சிருது.
என்ஜினியர் சொல்லுவாங்க, கட்டி முடித்த கட்டடம் பிளக்க ஆரம்பித்தாச்சு. அது எப்படிலாம் பிளக்குன்னு கற்பனை பண்ணி அதை போஸ்ட்போன் பண்ணுறதுக்கான விஷயங்களை தான் அது கட்டுமானத்தில் செய்யணும் அப்படிம்பாங்க. ஆனால் எனிவே அது விழுங்கிறது இல்லை, என்ஜினியர்ஸுக்கு எந்த சந்தேகம் இருக்கிறது இல்லை. என்னுடைய பொறியாளர் ஆனந்த் அடிக்கடி சொல்வார், இது எப்படி விழுன்னு ஒரு கட்டரை கட்டி முடிச்சோன்னே சொல்ல முடியும். இப்போ விழாது, 100 வருஷம் கழிஞ்சு விழும். ஆனால் விழாமல் கட்டுறது இருக்க முடியாது. ஆனால் அதிகாரம் அதை நம்பவே நம்பாது, திருப்பி திருப்பி நிலையான ஒரு கட்டுமானத்தை உருவாக்கும். ஏன்னா அதிகாரம் என்பது 1 என்பதில் தான் இருக்குது, 2ல் இல்லை. 1 என்பது பரமார்த்திகத்தில் எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு லௌகிகத்தில் வெறும் ஷீர் பவர் மட்டும்தான். ஒரு மதம் ஒன்றென ஒன்றே சொல்லும் என்றால் அது எப்படியோ வன்முறையை கையில் எடுக்கும், அழிவை நோக்கி செல்லும். உலகம் முழுக்க மதங்கள் இவ்வளோ ஹேட்ரட்டை, இவ்வளோ அழிவை ஏன் உருவாக்கியிருக்குன்னா, தன்னுடைய உண்மை என்றும் பிறகு பொய் என்று அதை நம்ப ஆரம்பிக்கும் போது தான், அது சொல்ல ஆரம்பிக்கும் போது தான். உண்மை என்பது ஒன்றே என்று எதுவும் மதம் சொல்ல ஆரம்பிக்கும் போது அது வன்முறை கையில் எடுக்கும். நமக்கு சொல்லியும் பெரிய வன்முறை இயக்கிய மதங்கள் இருக்கு, ஆனால் வன்முறை இயற்றாத ஒரு மதம் கூட பூமியில் கிடையாது. ஆயுதம் ஏந்தாத ஒரு மதம் கூட கிடையாது. ஏதோ வகையில் எல்லா மதத்துலேயும் அளவு வேறுபாடும் வாய்ப்பு கிடைக்காததுடைய குறைபாடும் உண்டு. ஆனால் எல்லா மதத்திலையும் இந்த பிரச்சனை இருக்கிறது. அப்போ பரமார்த்திகத்திலே ஒன்று, லௌகிகத்தில் அது ஒன்று பல என்றுதான் இருக்க முடியும். அன்பு என்று ஒன்றை உறுதியாக அறுதியாக வரையறுத்தீர்கள் என்றால் நீங்கள் அன்பற்றவர்களாகுவீர்கள். அறம் என்ற ஒன்றை உறுதியாக வரையறுக்கப்படும் என்றால் அது அறமின்மை நோக்கி செல்லும். கருணை என்ற ஒன்றை வரையறுத்தின்றால் அதுதான் மிகப்பெரிய வன்முறையை செலுத்தும். எது ஒன்று பரமார்த்திகத்தில் தத்தில் அது ஒன்றாக இருக்கிறதோ அது தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் கணத்திலிருந்து பன்மையாக வென்று கொண்டே இருக்கும். அந்த பன்மையிலிருந்து அது ஒருமை நோக்கி செல்லும். ஒருமையில் இருந்து தொடர்ந்து தன்னை பன்மையாக்கி கொண்டிருக்கும். இந்த தொடர்ந்த பயணத்தை தான், இந்த ஊசலாட்டத்தை தான் வெவ்வேறு வகையில் நம்முடைய ஞானம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகுலா விளையாட்டுடையவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்கலே. அந்த பாடலுடைய வரி அதான் ஒரு எப்பிக், எப்போவுமே இதில் தான் தொடங்கும். உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும், இந்த உலகங்கள் அனைத்தையும் உளவாக்கி நிலைபெறுத்தி நீக்கல் செய்யக்கூடிய ஒரு நடந்திருக்கு. ஆனால் அடுத்து சொல்கிறது நீங்களா விளையாட்டு. அப்போது உலகம் என்பது, பிரபஞ்சம் என்பது ஆக்கி நிலைபெறுத்தி அழிக்கப்படக்கூடிய தொடர் மாற்றத்தில் இருந்தாலும் நீங்களாமல் இருக்கிறது விளையாட்டு மட்டும்தான். அது நிலையானது. எல்லாமே நிலையற்றது, எல்லாமே ஆக்கி அழிக்கப்படக்கூடியது. ஆக்காமல் அழிக்காமல் என்றும் இருப்பது, நீங்களா இருப்பது விளையாட்டு, அழகிலா விளையாட்டு. நீங்களா அழகிலா விளையாட்டு. வைணவர்களுக்கு அது லீலை, அதுதான் அவர் சொல்கிறார். சைவர்களுக்கு அது நடனம். ஆனால் இந்த நடனம் என்பது ஒன்றென்றும் பலவென்றும் எப்போதும் நடந்து கொண்டிருப்பது. அதுதான் நடராஜகுரு த லர்க்கிங் பேரடாக்ஸ் என்று சொன்னார். நன்றி, வணக்கம். ஒரு மகத்தான உரை இது. சொன்னாங்க நிகழணும்னு, அது நிகழ்ந்தது. ஒரு மாபெரும் ஆசிரியனால் தான் இத்தகைய கனமான விஷயத்தை எங்களை போன்ற சாமானியனுக்கு கொண்டு செல்ல முயற்சியை எடுக்க முடியும். அத்தகைய வகையிலே வாசகர்களாகிய நாங்கள் உங்களிடம் நன்றி கூறுகிறோம். இந்த கட்டண உரைக்கு நேற்றிலிருந்து புறப்பட்டு இன்று வந்து சேர்ந்த வடியூரிலிருந்து வந்த வாசக அன்பர்களுக்கும், கோவையைச் சேர்ந்த பல முக்கிய முகங்கள் இங்கே இருக்கிறார்கள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை தன்னுடைய அத்தனை வேலையும் முத்தி வைத்துவிட்டு இங்கே வந்து இங்கே அமர்ந்திருக்கும் கோவையின் முகங்கள் அனைவருக்கும், மற்றும் நன்னெறிக் கழகத்தின் பெரியவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும், திரளாக எங்கேயுமே இந்த மாதிரி உரைகள் எல்லாம் பார்த்தா நரைத்த தலையாக இருக்கும், இங்கே பூராமே கருப்பு தலையாக இருக்குது. அத்தகையிலே அவர்களுடைய சக்தி இளைஞர்களிடம் எப்படி இருக்கிறது என்பது தெரிகிறது. தங்களுடைய பயனுள்ள நேரமாக மாற்றிய இளைஞர்களுக்கும் இந்த அரங்கு
ஒரு முக்கிய ஒரு கல்வி சாலையில் தான் இந்த மாதிரி ஒரு ஆசானோட உரையை கேட்கணும்னு நாங்கள் விரும்பினோம். இந்த அரங்கத்தை கொடுத்து உதவிய பிஎஸ்டி நிர்வாகத்தினருக்கும் பிஎஸ்டி நிர்வாகத்தினிடம் இதற்காக தொடர்ந்து உழைத்த திரு அரசு அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி கூறி, மதிய உணவு மேற்கு பகுதியிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் மதிய உணவு அருந்து செல்லுமாறு நன்னெறிக் கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.